Scuba, 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 scuba. Hi friend and welcome to another episode of the Goated series is back. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் போன வாட்டி ஆபரேஷன் அப்படின்னு ஒரு சீரீஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டண்ட் 20 அவங்க பண்ண சீரீஸ் and it was really peak and heart touching. அது வந்து அந்த சீரீஸோட பார்ட் 2 சீசன் 2 வச்சு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். சீசன் 1 உங்களுக்கு பார்க்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தேன். சில பேர் வந்து பார்க்கணும் தான் சொல்லியிருந்தீங்க and இப்ப வந்து எனக்கு அதை பார்க்கணும், இப்ப வந்து it is the right time to watch it அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால சீசன் 2 நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட நந்தினி வந்து எப்படி ஒரு பிக்கெஸ்ட் டீவாவா வலம் வந்து தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் டேக்கிள் பண்ணி வெற்றிமாறன் படத்துல எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் நந்தினி நம்ம வந்து பேக் ஸ்டோரி பார்க்கல. சோ சீசன் 1 வந்து நந்தினியோட பேக் ஸ்டோரி. பிரேக்கிங் பேட் பார்த்துட்டு பெட்டர் கால் சால் பார்க்குற மாதிரி சீசன் 2 பார்த்துட்டு சீசன் 1 பார்க்க போறோம். ஃபுல் ஸ்டார்ட். அழகா இருக்க செல்லுனி. Song same தங்கமே தங்கமே nothing has changed. டேய் எத்தனை சொல்லிருக்க கல்ல மை வைக்காத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா. அம்மா எப்ப பார்த்தா தின்னே இருக்கீங்கம்மா, எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலமா. எனக்கு கூட இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. நான் இல்லையா போய் முட்டை வாங்கி வாடா. சைக்கிள் கேப்ல ஆன்டி டிராமா டம்பிங். எனக்கு கூட இந்த வீட்ல இருக்கு, போய் முட்டை வாங்கிட்டு வாப்பா. அக்கா அம்மா ஒரு 5 முட்டை கேட்டாங்கக்கா. அக்கா தேங்க்ஸ்க்கா. இதோ பாரு முட்டை வாங்கி போகுது பொட்டை. இது ஒரு டயலாக்னு ரைமிங்கா வச்சிருக்கீங்களா? எனிவேஸ் அதை வச்சு அவங்க மெசேஜ் தான் சொல்ல வராங்க. அப்படி சொல்லாதீங்கன்னா அதனால I will let it slip. தோட்டி என்ன பொட்டன்னு கூப்பிட்டீங்கன்னா எங்க அம்மா சொல்லுவேன்டா. என்ன சொல்லுவ உங்க அம்மா கிட்ட நீ பொட்டன்னா? ஏய் இப்படி பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க வீட்ல ஒரு பையன் தான் இப்படி பேசுவீங்களா? நான் இது தெரிஞ்சு பண்றேன் தெரியாம பண்றேன் தெரியலடா, ஆனா எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. ஏய் இப்படி பேசாதீங்கடா. நீ வேணா பாரு, ஒரு நாள் முழுசா மாற பாரு உங்க அம்மா. Anybody who makes Nandini cry, you are my enemy. இந்த கலர் அடிச்ச பையன் நம்பர் 1 enemy. வீட்டை விட்டு தொத்த போறாங்க. இதுகிட்டே என்னடா பேச்சு, வாடா போலாம். மச்சான் நீ வேணா பாரு, ஒரு நாள் ஃபுல்லா பொட்டை மாதிரி சுத்தினுக்க போகுது. நீ வேணா பாரு, ஒரு நாள் முழுசா மாற பாரு உங்க அம்மா வீட்டை விட்டு தொத்த போறாங்க. அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் நந்தா பொட்டேங்கடா ஆளே காணோம். who the fuck starts the conversation like that? வர டைம் தான் நந்தா பொட்ட கலச்சி பொட்டையாட போறேனா? ஆமாண்டா இப்பெல்லாம் பொண்ணு மாதிரி பண்றான்டா. இவங்க எல்லாம் சீசன் 2 சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்போ அசிங்கமா பேசுறாங்க நந்தா பத்தி. வாட் இஸ் கோயிங் ஆன்? இது சரியா படல எனக்கு. சீசன் 2 விட சீசன் 1 ஒரு பெரிய ரேஜ் பைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா நமக்கு வந்து அவுட்கம் தெரிஞ்சிருச்சு, அதனால இவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுவாங்க போல பை தி எண்ட். பட் வில் see. ஆனா அவன் நல்ல பையன் தான்டா. டேய் அவன் நல்ல பையன் இல்லடா, நல்ல பொண்ணு. டேய் அவன் உன்னால தான் இப்படி ஆனா. being an accidental ally. ஆனா நம்ம சொல்றதுனால மாறதுக்கு வாய்ப்பு இல்லடா, அவனோட ஹார்மோன் மாற்றதுனால மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நந்தா வரான், அவன்கிட்ட கேப்போம். டேய் இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டதால தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவான். டேய் எங்கேயும் வெளியே போலியாடா? டேய் உனக்கு தான்டா வெயிட் பண்ணிருந்தேன், வா போலாம். கௌதம் நீ வாடா. பின்னாடி பேசினாலும் அவனுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவான்னு மூடிட்டு இருக்காங்களே, அந்த 2 பசங்களுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல. பட் ஸ்டில் சனியனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்துறீங்க நந்தா, தெரிஞ்சுக்கங்க. என்னடா ஆச்சு? கம்பெனிரா நோண்டிட்டே இருக்கான்டா அவன். உன்கிட்ட ஏதாச்சும் மாற்றம் தெரியுது இப்போ? ஏய் என்னடா வீட்லயும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ரோட்லயும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உங்க கூட வந்தா சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. டேய் சீ சும்மா தான்டா கேட்டேன். கோச்சிக்கலாம் இல்ல. சரி நாட்டு காப்பி வாங்கி தரட்டா? ஏய் காசு லாகுதா உன்கிட்ட? ஏய் வாடா வாங்கி தரேன். சேட்டா ஒரு டீ. ஏய் உங்களுக்கு என்னடா வேணும்? எனக்கு பால்டா. பாலா? ஆமா. ஏய் சொல்றான். டேய் ஆமாடா. சேட்டா டேய் ராம் ஒரு பால். டேய் வாடா, எங்கடா போயிந்த ஆளே காணோம்? என்ன வீடு ஃபிரோஸ் மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர். ஃபிரோஸ் எரிச்சலா வருது பார்த்தாலே. கூட சுத்தின இருக்க சும்மா டைம் பாஸ்க்கு. ஆனா அடிக்கடி உன்னை கேட்டே இருப்பான்டா. எனக்கு என்ன உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஐயோ எப்பா ஆள விடுறா சாமி, அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என் பின்னாடியே வந்துருவான். இப்ப கூட நான் அவனை பத்தி கேட்டேன்னு அவன்கிட்ட சொல்றாத, நான் வரேன். டேய் டேய் அவன் வாங்கி கொடுக்கிற பால் பால் அவனையே கலாய்ப்பீங்களா, அவன் காசுலயே திம்பிங்களா, அவனை பத்தியே பின்னாடி பேசுவீங்களா? இது ஒரு பொழப்பு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சொன்னாவன். டேய் அதுவா உன்னை ரொம்ப மிஸ் பண்றானா, உன்கிட்ட பேசணும் போல இருக்கான், ஆனா எப்படி பேசணும்னு தெரியலையா. ஏய் அப்படின்னு சொன்னாவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா, ஒரு நாள் அவன்கிட்ட சொல்லுவேன். ஓ அப்படியாப்பா, போய் சொல்லு. அப்ப நாங்களாம் முக்கியம் இல்ல உனக்கு? ஏய் அப்படி இல்லடா, நீங்களும் எனக்கு முக்கியம் தான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன்டா, அது உங்களுக்கு புரியாதுடா, எனக்கு தான் புரியும். ஆமாப்பா எங்களுக்கு புரியாதுதான், ஆனா நீ பண்றது ஒரு நாள் ஊருக்கே புரியும். ஏய் வாடா போலாம். இது அவன்
நினைச்சு பாக்குறாங்களான்னு தெரியல. பட் இது நிஜமாலே நடந்திருந்தா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கூட சுத்திட்டு தான் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லாதரா, சொன்னா பின்னாடியே வந்துருவான். Then what is this? Leading on பண்ணிருக்காரு ஃபிரோஸ். என்ன பண்றான் இவன்? ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்றான். டேய் இல்ல நினைச்சுதான் பாக்குறான், அவசரப்பட்டுட்டு. டேய் அங்க பாரு ஆள் வரான். டேய் அமைதியாடா. ஹாய் ஃபிரோஸ், எப்படா இருக்க? இப்பெல்லாம் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன்? அப்படிலாம் இல்ல நந்தா, கொஞ்சம் ஒர்க்கா இருக்கா அதான். ஹாய், ஒரே தெருல தான் இருக்கும், பார்த்து பார்க்காத மாதிரி போற. ராம் சொன்னா என்கிட்ட எப்படி பேச தெரியலையாமே. ராமா அப்படியா சொன்னா? ஆமா நீ வேலையா இருந்தல, அதான் எப்படி பேச தெரியல. சரி நந்தா எப்படி இருக்க? ஃபிரோஸ், என்ன நல்லா இருக்கே கேட்டு எவ்வளவு நல்லா ஆயிடுச்சு. அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? அம்மாலாம் நல்லா இருக்காங்க நந்தா. நந்தா ஃபோல்டிங் ஃபார் த பேர் மினிமம். நீ என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டு எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்க தரையில இருக்கு. எப்படி இருக்கியான்னு கேட்டுட்டானா? அதுதான் டைம் ஆச்சு, நம்ம அப்புறமா பேசலாம். ஏய் வாடா போலாம். டேய் டைம் நோ ஆவல, கோபால் வர லேட் ஆகும், நீ போய் பேசிட்டே வா. ஏய் விர்ரா, அவனுக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அந்த முதல்ல ட்ராப் பண்றியா? சரி வா போலாம் வா. தேங்க்ஸ் ஃபிரோஸ். my god, this guy, ஐயோ ட்ராமா பார். இது வந்து ஃபிளாஷ்பேக்கா காமிச்சாங்க சீசன் 2லயே. 2 செகண்ட் வாழ்க்கையில நிம்மதியா அந்த புள்ள இருக்க கூடாது, உடனே எதையாச்சும் வந்து கெடுத்து விட்டுருவாங்க. ஏய் நிலே, ஏய் நிலே, என்ன விட்டுருங்கண்ணா, நான் போயிடுறேண்ணா. நான் அப்படி இல்லைண்ணா. ஏய் உள்ள வரலன்னா குத்தியே போட்டுருவேன். நான் என்ன விட்டுருங்கண்ணா, நான் அப்படி இல்லைண்ணா. என்ன போயிடுறேண்ணா, நான் விட்டுருங்கண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா, பயமர நான் அப்படி இல்லைண்ணா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா, பண்ண மாட்டேன். எனக்கு மனதுல தைரியம் இல்ல கைஸ் இதெல்லாம் பார்க்க. This is very traumatizing shit. And இது வந்து almost a lot of trans women they would have experienced situation like this. இவங்க வந்து ஃபிக்ஷனலா எடுத்திருக்காங்க, but it is literally reality of a lot of trans women. அதுதான் வந்து என்னைய கஷ்டமா இருக்கு guys. We'll continue. அண்ணன் வெளில சூடா வரேன், கொஞ்சம் கூல் பண்ணு. Fuck you. 5 நிமிஷம் தான்டா, பண்ணிட்டு போயிடுறா. நான் அது மேல பண்ணதுடா, என்ன விட்டுருடா, நான் அது மேல ஆடிடா. மாமா நான் சொல்ல விட்டு வரேன். ஏய் நந்தா, நந்தா, ஒரு நிமிஷம் நில்றா. நந்தா, நந்தா, என்னடா ஆச்சு? என்னடா ட்ரெஸ்ல ஒரு மாதிரி இருக்கு? நந்தா, ஃபிரோஸ்லா ஒண்ணு இல்லடா, போயிடாத வா, நம்ம வீட்டுக்கு போலாமா? I don't have the strength guys. Oh my god. நான் trigger warning போட்டுறேன் முன்னாடியே. This is very triggering for a lot of people. எனக்கு புரியுது. And என்ன சொல்றது, disclaimer கூட இல்லாம இப்படி ஒரு heavy episode கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க அந்த season 2 பாக்குறப்ப season 1 வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ரொம்ப traumatizing-ஆ இருக்கும். I understand now. அழுவாத நந்தா. சரி வா, வீட்டுக்கு போலாமா? பைடாத நந்தா, அங்க யாரும் இல்ல. போடா நந்தா, ஒரு நிமிஷம் நில்றா. ஏன் கூட வா நந்தா, அங்க யாரும் இல்ல. வா வா, ஏன் கூட வா, நான் இருக்கேன். பைடாத வா வா. நந்தா வீடு வந்துச்சு. நந்தா, நந்தா, நந்தா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நந்தா எதுக்குமே போயிடாத நந்தா, இதை பத்தி யோசிக்காத நந்தா, உனக்கு நான் இருக்கேன். I am not built for this. Next episode. பத்தியாத்துதான் அந்த பொட்டியோட அம்மா இத மாதிரினா புள்ள எங்க வீட்டுல இருந்தா அச்சு சாவே வச்சிருவேன். What the is the problem with these two guys? உன் ஃப்ரெண்டு அவன் கிடையாது, உன் வாழ்க்கை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகல, அவ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்க குத்துது? என் வீட்டுல இப்படிலாம் ஒரு இருந்தா சாவடிச்சு போட்டுருவேன். Who asked your opinion? Who asked? எதுக்கு அன்வாரண்டடா போய் இதுதான் அவங்க அம்மா நான் நடந்தா கொண்டு போட்டிருப்பேன். Who asked? நீ கூட வெத்தா எது ஒரு வேலை இவங்க பண்ற மாதிரி வந்திருக்கா இந்த சீரீஸ்ல. ஏதாச்சும் ஒரு மரத்தடியில வண்டியை போட்டு உட்கார்ந்துட்டு நானா இருந்தா கொண்டு போட்டிருப்பேன். உங்க பேரண்ட்ஸ் கூட மனசுல இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், வெட்டியா சுத்தின்னு இருக்கான் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அப்படி கூட நினைக்கலாம். யாராச்சும் சொல்லிட்டு இருக்காங்களா? Shut up. Nobody asked for your opinion. Shut up.
ஆல்ரெடி ஆண்டியை வெறுப்பேத்தி அமைச்சிருக்காங்க. இங்க இவங்க வளையல் போட்டு இப்போ அடி வாங்க போறாங்க. கல்ல மை வைக்காத வளையல் போட எத்தனை சொல்லு. ரோட்ல போகலடா, எனக்கு அசிங்கமா இருக்குடா. அம்மா யாரு என்ன சொன்னா என்னம்மா? உன் பையனை பத்தி உனக்கு தெரியலம்மா? தெரியா நீ பொட்டேன்னு இந்த மாதிரி வேலை வச்சுன்னா வீட்டுல இடமே இல்லை உனக்கு. அம்மா எனக்கு இது மாதிரி இருக்கதமா பிடிச்சிருக்கு. இதுல என்னமா தப்பு? நாயே உன்னால குடும்பத்துக்கு ஆசைக்கல, வீட்டு விட்டு போயிடு. அம்மா உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? நான் இது பண்றது தப்பா கரெக்டா தெரியலம்மா. ஆனா எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு. நீ இவனை சொல்லி தெரிஞ்சல, நீ வீட்டுல இருந்தா நானும் உங்க அப்பா பிடிச்ச கூட செத்து போயிடுவோம். சரிப்பா நான் போறேன், திருப்பி வர மாட்டேப்பா. என்னெல்லாம் நீ சாவுவாடா. நான் வரமா, எனக்கு தேடாதீங்கப்பா. நீ எல்லாமே நல்லா இருப்பான், தயவு செஞ்சு போயிடுறா. ஏயோ சொல்லுந்தா ஃபிரோஸ், எனக்கு இது எப்படி சொல்றது கூட தெரியல ஃபிரோஸ். எங்க அம்மா என்ன வீட்டு விட்டு தொலைச்சிடாங்க ஃபிரோஸ். நான் இப்படி இருக்குது கரெக்டா தப்பா கூட தெரியல ஃபிரோஸ். ஆனா எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு. இது யார்கிட்ட சொல்றது கூட தெரியல ஃபிரோஸ். கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல திட்டுமா ஃபிரோஸ்? நந்தா எப்படி சொல்ற தெரியல நந்தா. உங்க வீட்லயே ஒத்துக்கல, எங்க வீட்டுல எப்ப நந்தா ஒத்துப்பாங்க? நீ எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தங்கிக்கோ. நாளைக்கு நீ எங்க போகணுமோ நான் உன்னை கூட்டு போறேன் நந்தா. பரவாயில்ல ஃபிரோஸ், நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் ஃபிரோஸ். நந்தா நீ எதுக்கு நந்தா ஃபீல் பண்ற? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. நாளைக்கு எங்க போகணுமோ நான் உன்னை கூட்டு போறேன். போலாம். பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க சொல்லிட்டு நீ எதுக்கு நான் ஃபீல் பண்றேன்? எனக்கு சரி நான் ஹெல்ப் பண்றேன்னாச்சும் சொல்றாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒருத்தங்க அவங்கள விட வித்தியாசமா இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக யார் வீட்டுக்குள்ளயுமே விடாம இப்படி ட்ரீட் பண்றாங்களேன்னு வருத்தப்படுறதா? ஐ டோன்ட் நோ ப்ரோ. இந்த நிலைமையில இருக்காங்க டிரான்ஸ் பீப்புள் இந்த ஊர்ல. இவங்க உங்களோட லாஸ் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க அமெண்ட்மெண்ட் போடுறீங்க. அப்புறம் வர நீ நிம்மல எதுவுமே யோசிக்காத. இவங்க கிட்ட வந்துட்டல, இவங்க உன்னை பாத்துப்பாங்க. ஓகே, இவன் தான் கொண்டு சேர்க்கிறான். அப்ப இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டி கிட்ட இவன் தான் கொண்டு வந்து சேர்க்கிறான் நந்தாவை. இப்பதான் நந்தா நந்தினியா மாற போறாங்க. ஹாப்பி சீன் ஃபைனலி. மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லு தங்கம், என்ன பேசணும்? மா இல்லம்மா, என் ஃப்ரெண்டு திருநங்க ஏமாட்டாமா. அவங்க வீட்டுல ஒத்துக்காம அவனை வெளியே அமிச்சிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. உங்களை பத்தி கேள்விப்பட்டமா, அதம்மா கூட்டு வந்திருக்கேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குதுப்பா, ஆனா மனுஷாளுங்க மாறல. எங்க இனத்தை பார்த்துக்க அம்மா இருக்கிற. தங்கம் உன் பேர் என்னப்பா? என் பேர் நந்தாம்மா. இனிமேட்டு உன் பேர் நந்தா கிடையாது தங்கம், இனிமேட்டு உன் பேர் நந்தினி. அம்மா அவன் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் அவன் பண்ணுவாம்மா. நானும் அடிக்கடிக்கு வந்து அவனை பார்த்துட்டு போறேம்மா. அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்லடி தங்கம். Bro, why is her makeup so flawless? எங்களை தேடி வரவங்கள குழந்தை மாதிரி தான் பார்த்துப்போம். காலங்காலமா நாங்க என்ன பண்றோம், கை தட்டி வசூலுக்கு தான் போறோம். அவ படிச்சு இருந்தா அவ படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போடலாம். இல்லம்மா, எனக்கு படிப்பு வரல, ஆனா படிக்கணும் ஆசைம்மா. நீங்க சொல்ற வேலை செஞ்சுட்டு அப்படி படிக்க ட்ரை பண்றேம்மா. உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செய் தங்கம், ஆனா பொறுப்பாயிரு. இங்கே இல்ல எங்க போனாலும் உண்மையாயிரு. இது அம்மா, அதுவும் அம்மா வீட்டை விட்டு வெளில விரட்டி. அவன் சூழ்நிலையை புரிஞ்சு சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிமா. வரமா நந்தா, போயிட்டு வரேன். சாரி நந்தினி, போயிட்டு வரேன். எனக்கு இப்ப ஃபிரோஸ பார்க்க பிடிச்சிருக்கு. பட் ஃபியூச்சர்ல அவன் பண்றது என் கண் முன்னாடி ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கனால என்னால அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபிரோஸ், என் லைஃப்ல உன்னை மறக்கவே மாட்டேன் ஃபிரோஸ். அப்போ வந்துட்டு பாத்துட்டு போறேன். மறந்துரு நந்தினி, மறந்துரு. அதான் உனக்கு நல்லது. உனக்கு தெரியல ஃபியூச்சர்ல அவன் என்ன பண்ண போறான்னு. ஹாய் ஹாய், காசு கொடுப்பா. ஹாய், காசு கொடு. ஹாய், காசு கொடுப்பா. ஏங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல, கை தட்டி காசு வாங்குறீங்க, அசிங்கமா இல்ல? என்னது வேலைக்கு போகணுமா? திருநங்கைகளுக்கு யார் வேலை தரா? வேற வேலைன்னா வாங்கிட்டு விடுவாங்க. அப்படி வேலை குத்தாலும் உங்க வீட்டுல உனக்கு தப்பா தான் பேசுவாங்க. 9 கூட இருக்க பொட்டை கூட சுத்துறேன்னு. உனக்கு கல்யாணம் ஆச்சு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி உன்னை வீட்டு விட்டு அமிச்சிருவா. அப்புறம் என்ன நீ வேலை விட்டு அமிச்சிருவ. அதுக்கு நான் கை தட்டி சம்பாதிச்சிருவேன். வயிறு பசிக்கு 4 பேர் கூட படுக்க கூட செய்வோம். ஆனா யார் குடும்பத்தை பிரிக்க மாட்டோம். சாரிங்க, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். என்னங்க காசை வைப்பா. இப்போ கூட பாத்தியாப்பா, நான் காசுக்காக பேசுறேன்னு காசை தரேன். எங்களுக்கு காசு முக்கியம் இல்லப்பா. எங்களை மாதிரி திருநங்களுக்கு புரிஞ்சுக்க ஆள் இல்லை. கவர்மெண்ட் கூட கழிவறை ஆணும் பெண்ணுக்கு தான்ப்பா இருக்கு. நீங்க நினைக்கலாம் நாங்க பெண்கள் கழிவறையில போலான்னு. அப்படி போனா ஒரு பையனோட ஒரு பொண்ணு தான் எங்களை மேல இருந்து கீழே இருந்து பாப்பா. எங்களுக்கு காசு முக்கியம் இல்லப்பா.
எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு புரிஞ்சுக்க ஒரு ஆள் இருந்தா எங்க உசரே கொடுப்போம்ப்பா. ஸ்ட்ரகிள் ஓவர் ஸ்ட்ரகிள். எனக்கு வருத்த, எனக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ரொம்ப கரெக்டாவும் சின்சியராவும் இருக்கிற ஆளு இவங்களெல்லாம் பாக்குறப்போ வெறி வருது சார். இதுல என்னன்னா சின்ன வயசுல இருக்கிறப்போ இந்த மாதிரி காசு கேட்டு வரப்ப நானே அவங்களெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன். ஏன் பயந்தேன்? ஐ டு நாட் நோ. அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிஷன் செய்யப்படுறோம் இத பார்த்து பயப்படுறதுக்கு. லைக் ஐ டோன்ட் நோ ப்ரோ, ஐ ஸ்டில் ஃபீல் சோ பேட். லைக் சின்ன வயசுல நமக்கு என்ன தெரியும், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணி பயந்தோம். இவனுங்க வேறயா? ஐயோ ஏய் நம்ம நந்தாடா. டேய் எப்படிடா இருக்க? ஹாய், நான் அப்படியே தான் இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்ல, அதான் உங்க கண்ணுக்கு தெரியல நினைக்கிறேன். ஏய் கௌதம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நந்தா, ஒரு சைஸா ஆள் மாறிதான் இருக்க. சரி, நீ அவங்க செய்யற வேலை தான் சரியா இல்ல உனக்கு பிடிச்ச சினிமா ட்ரை பண்றியா? என்ன ராம், செக்ஸ் ஒர்க் பண்றதை கேட்காம கேக்குறியா? ஆமா ராம், செக்ஸ் ஒர்க் தான் பண்றேன். கடைக்கு போய் கை தட்டி காசு வாங்கணும். படிச்சிருந்தா அதுக்கேற்ற ஒர்க் போகலாம். நான் படிக்கல, அதான் அந்த வேலை செய்யறேன். சீக்கிரமா ஆபரேஷன் காசு எடுத்துட்டு எனக்கு பிடிச்ச சினிமால போய் ட்ரை பண்ணுவாராம். ஐயோ, திருநங்கை லைஃபே கஷ்டம் இல்ல. கஷ்டம் இருக்குன்னு போய் சொல்லக்கூடாது ராம். என் மக்கள் கூட இருக்கும்போது கஷ்டத்தை தாண்டி சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. என்ன, எங்க அம்மா தான் உன்னை ஏத்துக்கல, ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தெரியாம அப்பப்போ வந்து பேசுறது ராம். அது போதும் ராம் எனக்கு. ஏய், கண்டிப்பா உங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. சரி, ஃபெரோஸ பாக்குறே இல்லையா? ராம், அவனை தான் பார்க்க போறேன் இப்போ. பெருசுன்னு சொல்லும் போது மூஞ்சில சந்தோஷத்தை பாரு. உங்களுக்கே தெரியும்ல, இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பையன் ஃபிரோஸ் தான். சரி, என் பேபி வெயிட் பண்றேன், நான் வரேன். ஓ பேபியா? சரி. பேபி பேபின்னு போகாத நந்தினி, அவன் தான் பெரிய வேலையா பார்க்க போறான். It is hard watching this, knowing what's gonna happen. It's Britney, bitch. What is this outfit? I know for a fact இது கிடையாது அவங்க ஃபேஷன்ஸ். They are very fashionable. நிட் பிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன அவுட்ஃபிட்? நந்தினி deserves better. மாடல் ஆக போற புள்ள, சினிமா கேரக்டர் ஆக போற புள்ள. ஏய் ஹாய் நந்தினி. ஏன் ஃபிரோஸ் இவ்வளவு வெயிட் பண்ண வைக்கிறேன்? ஏய் சாரி நந்தினி, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் கேட்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏய் சூப்பரா, வேலை கழிச்சா? வேலை எல்லாம் கச்சிச்சு. நான் ஒண்ணு பைக் இருக்கணுமா, இந்த மாசம் எப்படியாச்சும் என் பர்த்டேக்குள்ள பைக் வாங்கணும். ஏய் ஃபிரோஸ், இந்த மந்த் உனக்கு பர்த்டே இல்ல? ஆமா. ஏய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் ட்ரீட்ங்க. அண்ணே ஆனா பார்ட் ஒன்லி அதே மாதிரி தான் நடிக்கிறாரு விக்கி அண்ணன். ஏய் ஃபிரோஸ், இன்னைக்கு பர்த்டே இல்ல? நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ். நான் நந்தினி, பெருசுக்கு பர்த்டே வேற, என்ன பண்ண போற? பெரிய சர்ப்ரைஸ் இருக்குடா. ஏய், என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? சர்ப்ரைஸ்லாம் சொல்லக்கூடாது சிவா. நந்தினி, என்கிட்ட சொல்லு, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இவன் தானே எனக்கு கல்யாணம்னு வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பான் அந்த சீசன் 2ல. ஏன்னா இங்க அவனுக்கு வேலைக்கு போறதுக்கு பைக் இல்லையா, அத பைக் வாங்கி தர போறேன். ஏய், நம்ம கிஃப்ட். ஆனா காசு எப்படி ரெடி பண்ண? ஏய் யார்ட்டும் சொல்லாத சிவா, எனக்கு ஆபரேஷன் பண்ண விஷயத்து காசுல அவனுக்கு பைக் வாங்கி தரேன். இது என் குருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். முத வாட்டி ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சதுல பைக் வாங்கி தந்துருச்சு, அடுத்த வாட்டி சேர்த்து வச்சதுல கடன் அடைக்க தந்துருச்சு. நந்தினி, ஸ்டாப் பீயிங் சச் a fool. ஏய் ஹாப்பி பர்த்டே ஃபிரோஸ். தேங்க்ஸ் நந்தினி. எப்பவுமே சந்தோஷமா இரு. சரி போலாமா? எங்க போலாமா? எனக்கு வேலை இருக்கு, நான் உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் சிவா பைக் வாங்க போறானா? அவனுக்கு தான் பைக் பத்தி எதுவும் தெரியாதுல, அவனுக்கு கொஞ்சம் பாத்து குத்துட்டு எங்க வேணா போ. ஏ சூப்பர்ரா, எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது, நம்ம சீக்கிரமா பாத்துட்டு போலாமா? ஃபிரோஸ், சிவாக்கு நல்ல பைக்கா பாத்து குடுறான். உனக்கு என்ன பைக் பிடிச்சிருக்கோ போய் பாரு. ஏய் இந்த பைக் நல்லா இருக்காடா? எனக்கு இந்த கலர் பிடிக்கல, அந்த பைக் பாக்குறேன். ஃபிரோஸ், அவனுக்கு நல்ல பைக்கா பாத்து கொடு ஃபிரோஸ். போ ஃபிரோஸ். சரி, நாங்க போய் பாக்குறேன். ஏய் சரி போ, நான் வரேன். The acting. நீ போயிட்டு கண்ணு மூட்டு கூண்டு வா. நந்தினி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா, கம்முனு வா. கண்ண மூடின்னு எங்கடா கூட்டு போற? கொஞ்ச நேரம் கம்முனு வாடா. டேய் எங்கடா கூட்டு போற? டேய் ஹாப்பி பர்த்டே ஃபிரோஸ். என்ன நந்தினி இது? தேங்க்ஸ் நந்தினி. Don't let me leave, Murph. No! ஃபிரோஸ், எமோஷனலா வானா, உனக்கு பிடிச்ச பைக் கச்சிச்சா சந்தோஷமா இந்த மாதிரி வேலைக்கு போ. அடுத்து 6 months later. What is this song selection? இது வந்து அவங்க என்ன நினைச்சு பண்றாங்கன்னு எனக்கு புரியுது. பட் திஸ் லோகே லுக்ஸ் லைக் யூ ஆர் ட்ரோலிங் them and I don't like. அது உங்க எண்ணம் இல்லைன்னு புரியுது, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் வொர்க் பண்ணிருக்கலாம் அக்யூரேட்டா காமிக்கிறதுக்கு. போலாமா வேணாமா பயமா இருக்கு. ஏய் வரியா? எவ்வளோங்க? 500 ஒன்லி கம்மி தான். பண்ண மாட்டீங்களா? ஹாய், நான் என்ன தக்காளி வெங்காயமா விக்கிறேன், பிடிச்சிருந்தா வா, இல்லைன்னா போ.
நந்தினி being an icon, நான் என்ன தக்காளியை வைக்கிறேன். எவ்வளோ? கழுத்துல செயினை பார்த்தா காசு நிறைய வச்சிருப்பான் போல. 700. வா போலாம். வா லாரி பின்னாடி. Isn't this illegal bro? லாரி பின்னாடி in public spaces. ஏய் காசு கொடுக்காம போறப்ப காசு கொடுறா. ஏய் அதெல்லாம் தர முடியாது போ. ஏய் பின்னாடி வராத. காசு தெரியாதடா. செய்யதே பெரிய விஷயம். அத காசு வேற கேக்குறேன். இதுதான் காமிச்சிருப்பாங்களோ அதுல ஏதோ சேரிட்டி வர்க் பண்ண மாதிரி சொல்லிட்டு போறாரு. உனக்கு வர டென்ஷன்ஸ். ஏய் மயிர் மாதிரி பேசக்கூடாது. நீ பண்ணது காசு கொடுத்துட்டு போ. யார மயிர் கேக்குறேன்? ஏய் காசு கொடுத்துட்டு போடா. ஏய் கால உரி. காசு கொடுத்துட்டு போடா. அம்மா. நீல நல்லா வேறுக மாட்டீங்கடா. என் வயிறேஜி சொல்றேன்டா. நீல நல்லா வேறுக மாட்டீங்கடா. யாரும் எங்களை ஏதுல ரோட்ல வந்து நிக்கிறோம். எங்க உடம்ப தொட்டு மாமா பைபாஸ்ல நந்தா வந்துக்கிறேன்டா. நம்ம நந்தா நிப்பால அங்க வா. ஏய் நந்தா என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? இல்ல கௌதம் வேலைக்கு போயிட்டு வரியா? நான் இங்க நிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். நானும் நிறைய வாட்டி பாத்துக்கிறேன். இது ஏன்டா பண்ற? இனிமேல இதை நான் பண்ண மாட்டேன்டா. நான் பசியில சேர்த்தாலும் சரி இனிமேல இந்த தொழில பண்ண மாட்டேன்டா. என் சொந்த முயற்சியில எனக்கு பிடிச்ச சினிமால நான் வந்து காட்டுவேன்டா. என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லத்துக்கே அசிங்கமா இருக்குல்ல. அப்படிலாம் இல்லடா. ஏய் தெரியும்டா நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க என்னை பத்தி எப்படி பேசுவீங்க, நான் இல்லாதப்ப எப்படி பேசுவீங்கன்னு. நான் உங்க கூடயே இருக்கேன். ஆனா என் மனசை புரிஞ்சுக்கல யாரும். உங்ககிட்ட நாங்க என்னடா எதிர்பார்க்கிறோம்? காசா பணமா? எங்கேயோ ஒரு ஆளை ஏத்துப்பீங்களா? எங்க கூட சந்தோஷமா பேசுவீங்களா? இல்ல சின்னதா அன்பு காட்டுவீங்களா மட்டும் தானே? ஃபீல் பண்ணாத நந்தினி. உன்னை புரிஞ்சுக்கிட்டே எங்களுக்கு டைம் வேணும்ல. ஆனா ஃபெரோஸ் பண்ற மாதிரி நான் பண்ணல. ஆனா ஒண்ணுடா, நீங்க என்னை ஏமாத்தல. ஆனா வார்த்தையால என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனா ஃபெரோஸ் என்ன நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டான். என்ன பண்ணா ஃபிரோஸ்? am I missing episodes in between? அவன் என்ன பேசணுமோ பேசிட்டு போயிட்டான். அவனை நான் லவ்லாம் பண்ண சொல்ல. எனக்கே தெரியும் திருநங்கையில யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு. திருநங்கைய லவ் பண்ணாலும் ஒண்ணு செக்ஸுக்காக லவ் பண்ணுவாங்க, இல்ல காசுக்காக லவ் பண்ணுவாங்க. உண்மையா அன்பு காட்ட மாட்டாங்க. நாங்க ஏன் தெரியுமா உங்களை தேடி வரோம்? நீங்க எங்க மேல சின்னதா அன்பு காமிச்சாலும் அது எங்களுக்கு பெருசா தெரியும். திருநங்கை ஆசை என்ன தெரியுமாடா? எங்களை யாராச்சும் ஒருத்தவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அன்பா பேச 4 வார்த்தை இருக்காதா? அது மட்டும் தான் எங்க மனசுல தோணும். காசு என்னடா காசு? காசு எப்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனா என்கிட்ட நீங்க உண்மையா இருந்தா எங்க உசுரே கொடுப்போம். திருநங்கைகள்லாம் கூட்டாளுங்கடா. சாரி நந்தினி, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கௌதம் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா ஒரு சில பேரு கௌதம் குகை மனிதர்களா நீங்க? உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியாதுன்னா புரியலையே. ஓகே, லேர்னிங் சம்திங் இஸ் பெட்டர். 2 years later. ஓகே 2 yearsல அக்கா பெரிய ஆயிட்டாங்க கரெக்டா? ஓ வாவ், aesthetic heroine entry. நந்தினி அவ பிடிச்ச சினிமால சாதிச்சிட்டா. லைஃப்ல ஒன்னே உண்டாங்க. நம்ம சாதிக்கிறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனா திருநங்கைக்கெல்லாம் திருநங்கை மட்டும் தான் சப்போர்ட். இந்த கதையில நந்தினி சாதிச்சிட்டா. உலகத்துல இருக்க எல்லா திருநங்கை சாதிக்கணும்னா அவங்கள 9 பட்டை உசு கூப்பிட்டு அவங்க மனசார வலி கூடுறதை விட அவங்க சாதிக்கிறதுக்கு வழியை கொடுக்கும். Are we missing a lot of lore here? திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டான்றாங்க. எப்படி ஆனா எதுவுமே காமிக்கல. சீசன் 1 என்ன சொல்றது, கடகடான்னு எடுத்தீங்களா சீசன் 1? உங்களுக்கு பட்ஜெட் இல்லையா? ஏ கௌதம் என்ன நந்தினி படம்லாம் நடிக்கிற? பெரிய லைட்ட நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பெரிய லைட்ட தேங்க்ஸ்ரா கௌதம். சரி எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்? எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆகுது. ஃபெரோஸ் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தான். இது பாரு கௌதம், நீ என்கிட்ட பேசுறியா பேசு. ஃபெரோஸ் பத்திலாம் என்கிட்ட பேசாத. ஃபெரோஸ் என்ன பண்ணா காமிக்கவே இல்லையே. நந்தினி நான் பேசுறேன் கௌதம். நந்தினி லைஃப்ல ஒன்னே ஒன்றாங்க. நம்ம பிடிச்சவங்க நமக்கு துரோகம் பண்ணா அதை சாவர வரைக்கும் மறக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஃபெரோஸ் பண்ணதை நந்தினி இன்னும் மறக்கல. இந்த உலகத்துல வாழ போறது ஒரு லைஃப். ஜாதி மதம் இவங்க அவங்கன்னு பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடுப்போம், எல்லாரையும் ஏத்துப்போம். ஃபிரோஸ் என்ன பண்ணா? ஃபிரோஸ் என்ன பண்ணா? ஏன் இத லோர் காமிக்க மாட்டேன்றாங்க? ஓகே, சோ இதுதான் சீசன் 1 போல. சீசன் 1ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்ல, ட்ராமா தான் நிறைய இருந்துச்சு. சீசன் 2 தான் பீக். சீசன் 1 கொஞ்சம் அப்படி இப்படி தான். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ். அண்ட் இதுல என்னன்னா அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ்னு நம்ம சொல்றோம்ல, ஸ்டண்ட் வெங்கி நடிச்சதுக்கு நம்ம கை தட்டுறோம், பாராட்டுறோம். நிஜமாலே ஒரு டிரான்ஸ் உமன் இப்படி ஒரு சீரீஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும் ஐ டோன்ட் நோ. எத்தனை பேர் அதை ஏத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு
ஐ டோன்ட் நோ. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்றதே ஏத்துக்க நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். இஃப் ரியல் டிரான்ஸ் வுமன் டிட் இட். அண்ட் இந்த சீரீஸ்ல காட்டுற மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் ரியல் லைஃப்ல நிஜமாலே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நீங்க சீரீஸ் போட்டு சம்பாரிச்சுட்டு அங்க அவன் ரைட்ஸைய தூக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி ஒரு பில் பாஸ் பண்றோம். நியாயமா இது? இந்த பில் படி பேசிக்கலி என்னன்னா யூ cannot do self identification and all. இப்போ வந்து நந்தினி சொல்றாங்கல்ல, நீ நந்தா இல்ல நந்தினி, அது நீங்க இனிமே சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் தான் சொல்லணும் நீங்க நந்தாவா நந்தினியான்னு. எப்படி? ஐ ஹாவ் நோ clue why this bill is needed. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு தேவையான சலுகைகள், அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் செய்யப்படக்கூடாதுன்னு நாங்க வந்து இந்த பில்ல பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய மிஸ்யூஸ் ஒன்னும் நடந்ததே கிடையாது நம்ம ஊர்ல. and the misuse of these benefits is not even a thing. the benefits வந்து எத்தனை டிரான்ஸ் women போய் சேருதுன்றது, எத்தனை டிரான்ஸ் men போய் சேருதுன்றதே சந்தேகம். ஏன்னா பாதி பேருக்கு இந்த சலுகைகள் இருக்குன்னே தெரியாது. பாதி பேர் சலுகையை அவைல் பண்ற கண்டிஷன்ஸ்ல வாழறதும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வீட்ல இருந்து இந்த மாதிரி வெளியே அனுப்புறனால. சோ இருக்கிற செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறவங்களுக்கே இது பாதி போய் சேர மாட்டேங்குது. இப்போ if you add an extra step saying நான் தான் சொல்லுவேன் நீ யாருன்னா, சலுகை போய் சேர்றதுக்கு நீங்க பண்ற மாதிரி தெரியல பாக்கும்போது. அண்ட் பேசிக்கலி இப்போ வந்து நீங்க டிரான்ஸ் வுமனோ டிரான்ஸ் மேனோ இருந்தீங்கன்னா டஸ் நாட் மேட்டர். ஒரு சர்டன் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இவங்க எல்லாம் தான் ரெகக்னைஸ்ட் as trans people. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு டிரான்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேட்ட போய் நீங்க சர்டிபிகேட் வாங்கினாதான் செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் கிடையாது. அதுதான் இந்த பில். இத பிரசன்ட் பண்ணப்பவே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. 0 were given. அந்த பில் வந்து இப்போ பாஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக ஓகே முடிஞ்சு நம்ம கைய கட்டிட்டு இருப்போமானா கிடையாது. இட் ஆக்சுவலி ஹேஸ் a lot of bad effects on our trans people. அதனால எப்பெல்லாம் முடியுதோ talk about it. progress நோக்கி இவங்க சொன்னாலும் there is no real progress happening. இதனால trans peopleக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. அதனால உங்களால முடிஞ்ச எந்த அளவுல talk about it if you can and let us hope things change. ஏன்னா நம்ம திருப்பி பின்னாடி போறதுக்காக கஷ்டப்பட்டு முன்னாடி வரல. எனக்கு இந்த பில் பத்தியும் பேசணும்னு தோணுச்சு. எத்தனை பேருக்கு இது பத்தி தெரியும்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி தெரியும்னா அதை பத்தி பேச முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. we really have to support our trans people. ஏன்னா they are literally our citizens. அதனால fellow humansக்காக குரல் கொடுத்துதான் ஆகணும். that is a basic human thing to do. and yeah, that is it. நான் வீடியோ போடலாம், இந்த சீரிஸ் வச்சு ஸ்டண்ட் வெங்கி அண்ணன் வீடியோ போடலாம், நான் அதை வச்சு வீடியோ போடலாம். பட் ஆக்சுவல் டிரான்ஸ் பீப்புளுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த ஊர்ல நடக்கலன்றப்போ does this all matter? no. அதனால இதெல்லாம் விட, இந்த அவேர்னஸ்லாம் விட முதல் லா படி அவங்க ப்ரொடெக்டடா இருக்கணும். அதனால what can be done இது பத்தி எனக்கு தெரியல. பட் talking about it will make a difference அப்படின்னு எனக்கு தோணுது. however small the difference is, I think that is it. Bye bye.